ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிவானி மினி விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிம்பிளான சிக்கன் குழம்பு பார்க்க போகிறோம். இது வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க, இந்த சிக்கன் குழம்ப சிம்பிளாக எப்படி செய்யணும்னு. எனக்கு கல்யாணம் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது. இருந்தாலும் எனக்கு அவ்வளோ சமைக்க தெரியாது. பேசிக் குக்கிங் சமைப்பேன். இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு. பட்டை, லவங்கம் அதெல்லாம் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. போட்டுட்டோன்னே அப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் இது வதக்கிக்கோங்க. வதக்கிட்டோன்னே வெங்காயம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொன்னிறமாக வதக்கணும். அதை ஃபஸ்ட்டு ஒரு ப்ரௌன் கலரில் வரணும். ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டோன்னா நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டோன்னா அந்த பச்சை வடை போகிற வரையும் கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் பாயில் பண்ண விடுங்க. பண்ணிட்டோன்னே தக்காளி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி போட்டுட்டோன்னே நல்லா வதக்கிக்கோங்க. அதையும் அது வேகிற அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வெந்துடும். அதனால் அதையும் போட்டு நல்லா பரட்டிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டோன்னே இப்போ வந்து இதெல்லாம் வேகணும்ல நம்மளுக்கு, அதுக்காக கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. மூடி வச்சுட்டோன்னே நல்லா இந்த மாதிரி வெந்திருக்கும். அது மேலே 3 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா போட்டுட்டோன்னா கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சோண்டு சில்லி பவுட்ரு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டோன்னே நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து எங்களது தெலுங்கானா சில்லி பவுடர். ரொம்ப காரமாக இருக்கும். நீங்கள் எப்படின்னு பார்த்துட்டு காரம் வந்து சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். ஏன்னா எங்களது வந்து மசாலா அந்த சில்லி பவுடர் வந்து ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் சிக்கன் போட்டுக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கு சிக்கனை போட்டுட்டு நல்லா பரட்டிக்கோங்க. நல்லா அதில் உள்ள கிரேவிலாம் இறங்குற அளவுக்கு பரட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பரட்டிக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி வைங்க. ஒரு 15 செகண்ட்ஸ் ஆச்சு சிக்கன் நம்மளுக்கு வேகணும். அந்த மசாலாலாம் கிரேவிலாம் உள்ளே இறங்கி. அதனால் திருப்பியும் வந்து நல்ல ஒரு கொதிச்சோன்னே கொத்தமல்லி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி போட்டுட்டோன்னே உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்திருக்குன்னு. என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.